بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபியன்கள், இன்னும் உலகம் முழுவதும் சென்று மார்க்கத்திற்காக உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்லி சென்றிருக்கிற அறிஞர் பெருமக்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள், இன்னும் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பிடங்கள் மீது சத்தியம் செய்கிறான். சூரியன் மீது சத்தியம் செய்கிறான், சந்திரன் மீது, ஆகாயத்தின் மீது, இன்னும் அவனால் படைக்கப்பட்ட படைப்பிடங்கள் மீதெல்லாம் சத்தியமிட்டு பல விஷயங்களை உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எதற்காக அவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பிடத்தின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்றால், அந்த படைப்பிற்கு உரிய சிறப்புகளை மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். உதாரணமாக வஷம்ஷி, சூரியன் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சில விஷயங்களை, பின்னால் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லுவான். ஏங்க சூரியன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சூரியன் மூலமாகத்தான் உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட
உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான உணவு இருக்கிறது. அந்த கதிர்கள் மூலமாக கிடைக்கிற ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய உணவை தாவரங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பயிர்களை உற்பத்தி செய்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு உணவளிக்கிறான். அது ஒரு அதிசயமான ஒரு படைப்பு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஷ்ஷம்சி சூரியன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த வரிசையில் 95வது அத்தியாயம் 3வது வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வஹாதல் பலதில் அமீன், வஹாதல் பலதில் அமீன். அதாவது இந்த ஊர் இருக்கிறது. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? அல்லாஹ் சொல்லுகிற ஊர். இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால் அமீனாக இருக்கிறது. பாதுகாப்பு பெற்ற, பாதுகாப்பு உடைய, பாதுகாப்பு தரக்கூடிய, அபயம் அளிக்கக்கூடிய அந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் 95வது அத்தியாயம் 3வது வசனத்தில். எதற்காக அந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்ய வேண்டும்? எப்படி மற்ற படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அதனுடைய சிறப்பை உணர்வதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்தானோ அது மாதிரி தான் இந்த ஊரின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். எந்த ஊர் அது என்று சொன்னால், எது சிறப்புக்குரிய ஊராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால் மக்கமா நகரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். மக்கா என்ற அந்த ஊர் இருக்கா இல்லையா, அந்த ஊரை உம்முல் குரா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனில். நகரங்களுக்கெல்லாம் தாய் அது என்று சொல்லுகிறான். அது பாதுகாப்பு தரக்கூடிய ஊராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறான் பல இடங்களில். எதற்காக என்று சொன்னால், இன்ன அவ்வள பைத்தின் உதியலின்னாஸ் லல்லதி பி பக்கத்தை, பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு பேர் ஆரம்பத்தில் பக்கா என்று இருந்தது. அப்புறமாக மக்கா என்று அது மறிய வந்து விட்டது. பக்கா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த ஊரை. அந்த பக்கா முதலாக அல்லாஹ்வே வணங்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதற்காக முதலாக கட்டப்பட்ட தொழுகை இடம். அது எங்கே இருக்கிறது? பக்காவில் இருக்கிறது. முபாரக்கன், அதில் பரக்கத்து இருக்கிறது. ஹுதன், நேர்வழி இருக்கிறது. யாருக்கு? லில் ஆலமீன், உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் அந்த ஊரில்தான் நேர்வழி இருக்கிறது. அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில்தான் நேர்வழி இருக்கிறது. அதனால தான் வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பு பெற்ற, பாதுகாப்பு தரக்கூடிய, இந்த அபயமளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று சொல்லி பின்னால் வரக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். சரி, அது அந்த சமயத்துக்கு போக வேணாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊரின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த ஊருக்கென்று மிகச்சிறந்த சிறப்பு இருக்கிறது என்பதை முதல்ல விளங்க வேண்டும். அந்த குர்ஆன் வசனத்தை படிக்கும் பொழுது அந்த ஊருக்கென்று சிறப்பு இருக்கிறது. எந்த காரணத்தினால சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், முதலாக மனிதர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழுமிடம் முதலாக கட்டப்பட்ட ஊர் அது. இதுதான் முதலாவது சிறப்பு. இது எதையோ வணங்குவதற்காக கட்டப்பட்டதல்ல. அது எதையோ கற்பனை பண்ணி யாரோ 4 சவுத்த வைக்கிறது இடம் இல்லை. அது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். அந்த கொள்கையை அங்கே வணங்குவதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து ஒரு நேர்வழி உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். அதன் மூலமாக உலக மக்களுக்கு பரக்கத்து ஏற்பட வேண்டும். அங்கே தான் நேர்வழி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த ஊரை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? அங்கே சொன்னது அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த எல்லா மனிதர்களில் இருந்து யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கிறது. அந்த ஊரின் மீது அப்படி என்ன ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு என்ன இருக்கிறது? அங்கே என்ன பாதுகாப்பு அப்படி இருக்கிறது? அது பாதுகாப்பு என்று சொன்னால் அங்கே சண்டைலாம் நடக்காதா? அல்லது யார் அந்த ஊருக்கு போனாலும் பாதுகாப்பு பெறுவார்களா? அந்த ஊருக்கு சென்று விட்டால் யாருமே மௌத்தாக மாட்டார்களா? அல்லது அந்த ஊருக்கு சென்று விட்டால் எந்த விதமான விபத்தும் ஏற்படாதா? பாதுகாப்பு என்றால் எதை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான்? பாதுகாப்பு என்று சொன்னால் உலக வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு ஏற்படுகிற பாதுகாப்பா, அல்லது வேறு விதமான பாதுகாப்பை அல்லாஹ் அங்கே சொல்லுகிறானா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் அங்கே 2 விதமான பாதுகாப்பை அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. ஒன்று, அந்த ஊரை அடையும் பொழுது இந்த உலக ரீதியாக ஏற்படுகிற ஒரு பாதுகாப்பு.
அது பிரச்சனை இல்லை. அது பாதுகாப்பு என்பது மன ரீதியான பாதுகாப்பு, ஒரு மனதில் அமைதி ஏற்படுகிற ஒரு பாதுகாப்பு, அல்லது மார்க்கத்துக்கு முரணாக எதிரிகளால் ஏற்படுத்த முடியாத தீங்கு, இவைகளெல்லாம் குறிக்கிறது. இன்றைய தேதி வரை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தால் எந்த விதமான பாதிப்பும் அங்கே ஏற்படவில்லை. இது வரைக்கும் ரெக்கார்டு இது. எந்த விதமான பாதிப்பை யாராலுமே ஏற்படுத்த முடியவில்லை உலக ரீதியாக. ஆனால் கொள்கை ரீதியாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள் சில கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்திருக்கிறோமா இல்லையா? முஸ்லீம் என்றும் ஷியாக்கள் என்றும் அந்தந்த குரூப்பில் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு மத்தியில் அங்கே சண்டை ஏற்பட்டு அங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் அது இப்போது சமாதானமாக ஆகிவிட்டது. அப்போ உலக ரீதியாக பார்க்கும் பொழுது எதிரிகளால் அந்த ஊருக்குள்ளே புகுந்து எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று இன்று வரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அமீன் என்று சொல்கிறானா இல்லையா? பாதுகாப்பு பெற்ற ஊர், அபயம் அளிக்கும் ஊர் அது என்பதற்கு சாட்சியாக இன்றைய தினம் வரை அதில் எதிரிகள் புகுந்து அதில் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் மவுத்து நிகழும், அதுபோன்று சில விபத்துகள் நிகழும். அது சாதாரணமாக எல்லா இடத்திலும் ஏற்படக்கூடியதுதான். அதற்கு பிறகு மறுமை ரீதியாக ஒரு பாதுகாப்பை அந்த ஊரிலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறான். மறுமை ரீதியான பாதுகாப்பு எப்படி? நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அங்கே செய்யப்படுகிற விஷயங்களை உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்றாக்கா அங்கே என்ன விஷயம் நடக்குது, எதற்காக அந்த ஆலயம் கட்டப்பட்டது, தொழுமலை எதற்காக கட்டப்பட்டது? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அங்குதான் உலக மக்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக இருக்கிற, அருள்கொடையாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அங்குதான் குர்ஆன் அருளப்பட்டது முதலாக. அந்த குர்ஆனில் தான் நேர்வழி இருக்குது. அதை தான் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான். முபாரக்கன் வ ஹுதன் அல்லல் ஆலமீன் என்று சொல்லுகிறார். உலக மக்கள் அனைவருக்கும் அந்த நேர்வழி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேர்வழி இறக்கப்பட்ட இடமாக அந்த மக்கா நகரம் இருக்கிறது. முதலாக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இடம் எதுவாக இருக்கிறது? அந்த மக்கா நகரமாக இருக்கிறது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தான் பிறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50 ஆண்டு காலங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அங்கிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு மதீனா சென்றிருக்கிறார்கள். அங்கு தான் 23 ஆண்டுகள் குர்ஆன் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கிறது. அங்கு தான் சட்டங்கள்லாம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு உலக மக்கள் அனைவருக்கும் இறுதி வேதமாக குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ விஷயம் அந்த ஊரில் நடந்திருக்குது. அது மாத்திரம் இல்லை, அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் வந்த இடமாக அது இருக்கிறது. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல என்னென்ன தியாகங்கள் செய்தார்களோ அதற்கெல்லாம் அல்லாஹ் சாட்சியாக பல இடங்களை அங்கே வைத்திருக்கிறான். இவ்வளோ விஷயம் அங்கே இருக்குது மார்க்க ரீதியாக. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை புனிதம் என்றும் பாதுகாப்பு பெற்றது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடை ஒன்று, இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடை இன்னொன்று. நிறைய இடங்கள் இருக்குது அங்கே. மக்காவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கட்டிய பிறகு அதுக்கு பிறகு அது காற்றாலும் மழையாலும் சிதிலமடைந்து அந்த இடத்திலே ஒரு புனிதமிக்க ஒரு ஊரை உருவாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எது சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடிய ஒரு நபி. அவங்க எல்லா நபியும் அப்படித்தான். ஸ்பெஷலாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது காலளவு அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அஸ்லிம் என்று சொல்லப்பட்டால் அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள். அதை ஆய்வு செய்து அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. என்ன இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்கிறான், இது சரியாக இருக்குமா இல்லையா என்றெல்லாம் ஆய்வு செய்கிறவங்க இல்லை. அவங்க சொன்னால் அப்படியே கேட்பார்கள். அதனால் அந்த நபியை மாத்திரமே அந்த புனிதமிக்க ஊருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையே அந்த ஊருக்காக பயன்படுத்தி இருக்கிறான். எப்படி? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அந்த நீங்கள் போகிற அந்த ஊரில் மிகப்பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. வெளிப்படையாக தெரிகிற அத்தாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். ஆனால் அந்த ஊருக்கென்ற மிகப்பெரிய எவிடன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறது. சிறப்பு பெற்ற பல விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாமு இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. மகாமு இப்ராஹிம் இருக்கிறது.
அப்படி சொல்லிட்டு வமன் தஹலஹு கான ஆமினா, யாரெல்லாம் அதுக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள், பாதுகாப்பு பெறுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்ல மக்காமு இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. அது என்ன மக்காமு இப்ராஹிம் என்று சொன்னால், இந்த சிதிலமடைந்த இந்த காபாவை, இந்த ஊரை புதுப்பிப்பதற்காக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியாக இருக்கிற ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த ஊரில் வந்து விட சொன்னான். விட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறாங்க, சும்மா கிடையாது. எப்படி துவா செய்கிறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தாரை நீ சொன்னா என்பதற்காக இந்த விவசாயம் இல்லாத இந்த பூமியில விட்டு விடுகிறேன். எதற்காக வேண்டி? உன்னை தொழுவதற்காக வேண்டி. அவர்களுக்கு நீ எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தர வேண்டும், அவர்கள் சாப்பிடுவதற்கான எல்லா விதமான ரிஸ்கையும் நீ தர வேண்டும். உன்னை நம்பி நீ சொன்னா என்பதற்காக விட்டு செல்கிறேன். முதல் காரணம் அவர்கள் இந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று சொல்லி துவா செய்வதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம் வந்து அத்தாட்சி என்கின்றான். அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்கிறான். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் பிள்ளையை விட்ட பிறகு அங்கே அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நேராக வந்து அந்த பிள்ளைக்காக தண்ணீரை தந்தானே, அந்த தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்று வரை இதெல்லாம் ஆயத்து என்று பதிவு செய்கிறான் அல்லாஹ். ஜம்சம் தண்ணீர் ஒரு ஆச்சரியம், அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் ஒரு ஆச்சரியம், தண்ணிக்காக ஓடிய இடம் சஃபா மர்வா மலை ஒரு ஆச்சரியம். அதற்கு பிறகு மினா என்று சொல்லக்கூடிய, அதற்கு பிறகு பிள்ளை வளர்ந்து விட்டாச்சு. பிள்ளை வளர்ந்த பிறகு கனவிலே காண்கிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதாக. அது கனவு உண்மை என்று நினைத்து அவரை கூட்டிக் கொண்டு போகிறாங்க. எங்கே? மினாவுக்கு தான் போகிறாங்க. அந்த இடம் இன்றைக்கி அங்கே இருக்குது, மினா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அதற்கு பிறகு அந்த மினாவில் இருந்து இன்னொரு இடம் இருக்குது, இது அரஃபா மைதானம் இருக்கிறது. அதற்கு பிறகு முஸ்தலிஃபா இருக்கிறது. முஸ்தலிஃபாலே மஷ்அருல் ஹரம் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த முஸ்தலிஃபாவில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் முஸ்தலிஃபாவில் பார்த்தீங்கன்னா அந்த மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, அந்த காஃபியர்கள் உயர்வு தாழ்வு பார்த்தார்கள். அங்கே பிறப்பால் உயர்வை பார்த்தார்கள், அந்தஸ்தால் உயர்வை பார்த்தார்கள். ஹஜ்ஜில் கூட முஸ்தலிஃபாவில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க யார்? இந்த உயர்மட்ட அந்த அரபியர்கள் எல்லாம், இந்த சேரி என்று சொல்ல மாதிரி நம்ம ஊர்களில். அதே மாதிரி தாழ்ந்தவர்கள், பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாமே அரஃபாத்தில் போய் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு தான், ஹஜ்ஜு தான் உங்களுக்கு தெரியும். அப்பையும் அல்லாஹ் எப்படி நம்பிக்கொண்டு இருந்தாங்க, ஹஜ்ஜு தான் செய்வாங்க. இது மாதிரி ஏற்றத்தாழ்வோடு அந்த துல்ஹஜ் பிறை 9ஆம் பிறை அன்று அந்த உயர் ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து முஸ்தலிஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அரஃபாவில் போய் யாரை உட்காந்துருப்பா? தாழ்ந்தவர்கள், மட்டமானவர்கள் என்று அவர்கள் கருதக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் அரஃபாவில் போய் உட்காந்துருப்பாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் மாற்றி அமைத்த ஊர் அது. பிறப்பால் எல்லாரும் சமம் என்று சொன்ன ஊர் அது. இப்படி பல அத்தாட்சிகள் அங்கே இருப்பதால் தான் அந்த இடத்தை போய் நீங்கள் என்ன செய்யணும்? வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்த தாத்த இலைஹி சபீலா என்று அல்லாஹ் பதிவு செய்யணும். இவ்வளவு சிறப்புக்குரிய ஊருப்பா இது. நீ நினைக்கிற சாதாரண ஊர் கிடையாது. நீ போகிற இடம் ஒன்று சாதாரண ஊர் கிடையாது. நீ தவாஃப் செய்கிற இடம் ஒன்று சாதாரண இடம் கிடையாது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மிக உண்மையான ஆதாரபூர்வமான விஷயத்தின் பக்கம்தான் நீங்கள் போகிறீங்க. அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களெல்லாம் நீங்கள் அங்கே சென்று அந்த முதலாவதாக கட்டப்பட்ட அந்த பைத்தை, அந்த காபாவை நீங்கள் எல்லாம் தவாஃப் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் கட்டளையிடுகிறான். நாசிர் என்று அங்கே வருகிறது. அதில் ஈமான் கொண்டவர்களுக்கு கடமை என்று பல இடங்களில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லா மக்களுமே செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். எல்லா மக்களுமே சென்று அங்கே தவாஃப் செய்ய வேண்டும். ஆனால் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வருகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இப்போது சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் எல்லா மக்களும் செல்லக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கென்றே லுயூஃபுர் ரஹ்மான் என்று சொல்லி உலக அளவில் தன்னுடைய விருந்தாளிகளை அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கிறான். அதற்காக அந்த நாட்டிற்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அதற்காக அந்த நாட்டுக்கு கனி வர்க்கங்களை கொடுத்திருக்கிறான். எல்லா புறங்களிலும் பொருளாதாரம் கொட்டி குமிஞ்சு கிடக்கிறது அந்த இடத்துல. அப்படியே இருந்தது சவுதி அரேபியா ஒரு காலத்தில். அப்படியே இருந்தது இல்லை. சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள்.
முழுமையாக அவர்கள் ஈமான் கொண்டு நம்பினார்கள். அந்த ஊருடைய புனிதத்தை அவர்கள் மதித்தார்கள். அதன் காரணத்தினால அடிமட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் உலக மக்கள் அனைவருமே அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்கு? அங்கே இந்த காபாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற அந்த மதீனாவும் புனிதமாக கருதப்பட்டு அங்கே அதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமே. ஏன் இந்த சுத்தம் செய்கிற விஷயத்தை கூட பாருங்கள், குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் வாக்குறுதி வாங்கினேங்கிறான். இது அஹிதனா இப்ராஹிம் இஸ்மாயில அன் தஹீரா பைத்தேலி தாயிஃபீன ஒரு ஆக்கிபீன ஒரு ருக்கை சுஜூத் என்று பதிவு செய்கிறான். 2வது அத்தியாயம் 126. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்டையும் மகன்கிட்டையும் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ் வாக்குறுதி வாங்கணும். எதுக்காக? சுத்தப்படுத்துவதற்காக. இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி காபாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, எத்தனை ஆயிரம் பேர்கள் சுத்தப்படுத்துவதற்காக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வகையான டெக்னாலஜிஸ் அது சுத்தம் பண்ணது மிஷின் இருக்கிறது. நேராக பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு ஒரு அரசாங்கமே இயங்குகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் அது. அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு கூட ஹரமைனி ஷரீஃபைன் தான் சொல்லுவாங்க அவங்கள. எப்படி? அந்த 2 காபாவையும் அங்கே மதீனாவையும் ஆட்சி செய்யக்கூடியவர் தான் சொல்லுவாங்க அங்கே. அந்த பேர் அவருக்கு, அந்த மன்னருக்கு. காரணம் என்ன? அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தியாகங்களை செய்ய வைத்து அந்த தியாகங்கள் மூலமாக உலக மக்கள் அனைவரும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும். அங்கே செய்கிற இபாதத்துகளை இவர்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும். தியாகம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தியாகம் யாருமே செய்யவில்லை என்பதெல்லாம் புரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்போ அந்த ஹஜ்ஜில் செல்வதற்கு முன்பாக இத்தனை விஷயங்களில் உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்ம வாங்க வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், ஏதோ சுற்றணும், ஏதோ ஓடணும் கிடையாதுங்க. இவ்வளவு விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம், இந்த இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம். இது எங்கே நின்றாங்க அவங்க? 4 பக்கமும் 4 பக்கமும் இல்லை. ஆரம்ப கட்டத்தில் ஹஜ்ரே அஸ்வத்துக்கு பக்கத்தில் இருக்க கேட் இருக்கா இல்லையா, அந்த கேட்டுக்கு பக்கத்தில் அது வழியாக உள்ளே சென்று தொழுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் கிழக்கு பக்கமாக இருக்கிற அந்த ஏரியா மொத்தமே மக்காம் இப்ராஹிம் தான். நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்த மாத்திரம் ஒரு கூண்டு மாதிரி கட்டி உள்ளே 2 பாதத்தை வச்சுருப்பாங்க. எட்டி எல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்கள் பெண்கள் கூட்டமாக அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பார்த்து எல்லாம் என்ன செய்வாங்க, அதை போய் தொட்டு அப்படி தள்ளிட்டு இருப்பாங்க. அதே முதல்ல டூப்ளிகேட் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலெல்லாம் கிடையாது. அது பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதான் அது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலெல்லாம் யாரும் எடுக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச காலடி சொன்ன நம்ம சாதாரணமாக நினச்ச நம்ப முடியுது. அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆரம்பத்தில் அந்த மக்காமே இப்ராஹிம் என்பது காபாவோடு ஒட்டி இருந்த ஒரு கல் தான். அது அங்கே ஒட்டி அதில் கல் மேலே மக்காமே இப்ராஹிம்னு அரபியில் எழுதப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, காபாவோடு ஒட்டி இருக்குன்னு சொல்லி அந்த கழுத்துக்கு இந்த பக்கம் வச்சாங்க. அவ்வளோதாங்க. அதை அப்படியே நம்ம ஆட்சியாளர் பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு கூண்டு மாதிரி போட்டு உள்ள 2 பாதடியை வச்சு இது இப்ராஹிம் பாதடின்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அதை போய் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை போய் சுற்றி முத்தம் போடுறது, அதை எட்டி பார்க்குறது, அதை பார்த்து அழுவுறது. இந்த எந்த விஷயத்துக்காக இந்த காபா கட்டப்பட்டதோ அதெல்லாம் அங்கே இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீணடிக்கப்படுகிறது. காபாவில் செவத்துக்கு பின்னாடி போட்டிருக்கிற அந்த திரைச்சீலை இருக்கா இல்லையா, கருப்பு துணி, அதில் போட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்குது. கர்ச்சி போட்டு தேய்ச்சிக்கிறது, அதை பிடிச்சி கிழிக்கிறது, அதை கிழிச்சு பையில் வச்சுக்கிறது, அதை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுவுறது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்து அந்த இடத்தை புனித பூமியாக ஆக்கி அங்கிருந்து தான் அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கிறான். உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். முபாரக்காக ஏற்படுத்தியிருக்கிறான். இங்கே போகிற நம்ம கூட்டம் இருக்குல்ல, நம்ம கூட்டம் இதெல்லாம் விளங்காமல் அதை பிடிச்சிட்டு அழுவுறது. சுப்ஹானல்லாஹ். எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஹஜ்ஜு என்று சொன்னால் நம்ம இஷ்டத்து கிடையாது. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், எந்த இடத்துல போய் எதை ஓத வேண்டும், இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாராவது உம்ராவோ ஹஜ்ஜை செய்தால் நான் எப்படி செய்தனோ அப்படி செய்யணும், எந்த விதமான மாற்றினையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு ஆக்ஷனும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் சரியாக படிக்காத சென்ற நம்முடைய சமுதாயம் போய் அங்கேயும் போய் ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில் போய் நிற்கிது என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அழகாக சொன்னாங்க, நான் கல்லை ஆரம்பத்திலேருந்து கூட்டம் இல்லாத காரணத்தினால முதல்ல போய் முத்தமிட்டாங்க அந்த கருப்பு கல்லை.
அந்த கருப்பு கல் எங்கேருந்து வந்தது? சொர்க்கத்திலேருந்து வந்தது. சொர்க்கத்திலேருந்து வந்தது என்று சொல்லி ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த துகளை எடுத்துகிட்டு போய் அதில் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு போய் ஆய்வு செய்து இந்த மண் உலகத்தில் எங்கேயும் கிடையாது ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த கல்லுக்கு ஏதாவது பெருமையா? அந்த கல் ஏதாவது சக்தி பெற்று இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. அதை நம்ம ஆளுங்க எழுதி வச்சுருக்காங்க உலமாக்கள். என்னது? அந்த கல் ஏன் தெரியுமா கருப்பாக போச்சு? இங்கே போய் முத்தம் போடுறவங்க எல்லாருடைய பாவத்தையும் அது ஏற்றுக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படி கல் போய் பாவத்தை ஏற்றுக்கும்? எழுதி வச்சுருக்காங்க. நான் சும்மா கற்பனையாக சொல்லலை. புத்தகத்தில் எழுதி மக்கள்கிட்ட வந்து கைடுங்கிற பேரில் போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு, ஹாஜிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னது? இந்த கல்லை போய் நீங்கள் முத்தம் போட்டிங்கன்னாக்கா அந்த கல் ஏன் தெரியுமா கருப்பாச்சு? ஆரம்பத்தில் வெள்ளையாக தான் இருந்தது. முத்தம் போட்டு பாவங்கள்லாம் சுமந்து கொண்டது. அதற்கு பிறகு கருப்பாக மாறிடுச்சு. அதுக்கு அடிச்சுட்டு நிற்கிறான் போய் அங்கே நம்ம ஆளுக்கு போய் எங்கே போய் அங்கே போய் அந்த உயிர் போனாலும் மௌத்தானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த கருப்பு கல்லுக்கு முத்தமிட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டம், ஆண்களும் பெண்களும் தொங்கிக் கொண்டிருக்கிற கூட்டம். அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற திரைச்சீலையை பிடிச்சு கொண்டு தொங்குவதற்காக தள்ளுமுள்ளு நடக்குதுங்க. சில பேர்கள் மௌத்தாக இருக்கிறாங்க. அங்கே போய்ட்டுங்க ஹஜ்ரே அஸ்வத்துக்கு முத்தம் போட வேண்டும் என்ற ஆவலில் போயிட்டு அதை முத்தமிட முடியாமல் வயசான ஆளுங்கள்லாம், இளைஞர்கள் கூட மௌத்தான காட்சியெல்லாம் பார்க்குறோம். காரணம் என்ன? இதே இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. தெளிவாக உமர்லாம் சொல்கிறாங்க. தெரியாது அந்த கல்லிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. ஹதீஸ்ல வருது. எப்படி? கல்லே, உனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, உனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. நான் விரும்புகிற என்னுடைய தலைவர் தூதர், நான் விரும்புகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதால் முத்தமிடுகிறேனே தவிர உனக்கு எந்த விதமான சக்தி இல்லை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன்னு தெளிவாக பதிவு மட்டும் பண்ணாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு ஒரு சண்டையில், இதெல்லாம் வந்து வரலாறு நான் சொல்கிறதெல்லாம், சண்டையில் அந்த கருப்பு கல்லையே வேறு நாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு காலத்தில் ஷியாக்கள் வந்து 331வது வருஷம் அந்த ஹிஜ்ரியில் தூக்கிட்டு போய் 22 வருஷம் கல்லை வந்து கொண்டு வரவே இல்லை. அங்கே காபாலே கிடையாது, கல்லே கிடையாது, கருப்பு கல். அப்போ அந்த கல்லுக்கு சக்தி இருக்குமானால் தூக்கிட்டு போக முடியுமா? யாராவது தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதற்கு பிறகு அவர்கள் 22 வருஷம் 20 வருஷம் கழித்து மீண்டும் வந்து ஒப்பந்தம் பண்ணி திருப்பி கொண்டாந்து அங்கே அந்த இடத்துல வச்சாங்க. ஒரு அடையாளத்துக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு எந்த விதமான சிறப்போ, அது பாவத்தை சுமக்கக்கூடியதோ, அதுக்கு எந்த விதமான சிறப்பு இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதன் பக்கம் இந்த கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொன்னாங்க, கையை தூக்கி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ போறியாங்க, உனக்கு வந்து அது ஒரு எல்லையாது. அங்கே ஆரம்பத்தை தவாஃபி ஆரம்பிக்கும் போது கையை தூக்கு, கூட்டமாக இருக்குதா விட்டு, உனக்கு சாத்தியம் இருந்தாவே முத்தம் போடு, பிரச்சனை கிடையாது. அதனால் உனக்கு எந்த விதமான சிறப்பு இல்லை, எந்த பாவம் மன்னிக்கலாம் படாது. அல்லாஹ் நாடினால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அதான் நம்முடைய அக்கீதாவே அதுதான். கல் எப்படி பாவத்தை மன்னிக்கும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ரசூலா சொல்லிக் கொடுத்தா கையை தூக்க, இப்படி எங்கே போய் காரில் போய் நிற்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி தவாஃப் ஆரம்பிச்சிரு. அங்கே தவாஃப் ஆரம்பிக்க என்ன செய்யணும்? அது கூட நீ பாவ மன்னிப்பு தேடு, திக்ர் செய்யு, அல்லாஹ்வை தொழுவு, அல்லாஹ் வந்து வணங்கு, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே போ, வேறு எந்த பேச்சையும் பேசாத. அதற்கென்று குறிப்பிட்ட துவா கூட சொல்லிக் கொடுக்கல. எல்லாம் புத்தகத்தை எழுதி வச்சுக்கிறாங்க இவங்க. யார்? இந்த கைடுங்கிற பேரில் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு கைடுன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறோமே இல்லையா? அவங்க பின்னாடி என்ன இந்த துவா ஓதுங்க, ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்துட வேண்டியது. புத்தகத்தை படித்து கிடைக்கிற இறைவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். புத்தகத்தை படித்து பார்த்து அதில் உள்ள டெக்ஸ்ட்டை படித்து அல்லாட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்ம வணங்குகிறோம். உள்ளத்தின் அடித்தளத்தில் ஊறுகிற எண்ண ஓட்டத்தை நினைப்பே அதிக அல்லாஹ்வை வணங்குகிறோம் நம்ம. அதைத்தான் ரசூலா சொல்லிக் கொடுத்தாங்க. கையை தூக்கிட்டு நீ ஆரம்பித்தா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், நீ பார்த்து துவா செஞ்சுக்கிட்டே வா. அப்படியே என்ன வேணாலும் செய், ஓ இஷ்டத்துக்கு செய், எது வேணாலும் செய்யிட்டாங்க. உனக்கு என்னென்ன தேவையோ கேளு, திக்ர் செய்யுன்னு சொல்லிட்டு அப்புறம் ருக்குனுல் யமானுங்கிற இடத்துக்கு மட்டும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்குனுல் யமான் என்று சொல்லக்கூடிய 4வது மலைக்கு வரும்போது மாத்திரம் அது யமனை நோக்கி இருப்பதால் அதுக்கு பேர் ருக்குனுல் யமான். அங்கே மாத்திரம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தின் வக்கினா அதாபன் நார் என்ற துவாவை எல்லாம் ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ பர்ஃபெக்டாக ஹதீஸில் இருக்குது, குர்ஆனில் வசனம் இருக்குது. அந்த இடத்துல மாத்திரம், அதாவது ருக்குனுல் யமான்லேருந்து திருப்பி ஆரம்பித்து அந்த ஹஜ்ர் அஸ்வத் வரைக்கும் வரக்கூடிய அந்த இடத்துல மாத்திரம் இந்த துவாவை ஓதும்படி சொன்னாங்க. ஏன்? ஆரம்பத்தில் அந்த ஹஜ்ஜு செய்த முன்னோர்கள் என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் சூரத்துல் பக்ராவில் 199 200 வசனத்தில் இருக்குது. சில பேர் என்ன கேட்பாங்களாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படி கேட்டு விட்டுருவாங்களாம். வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தை வக்கினா அதாபன் கேட்க மாட்டாங்களாம். என்ன செய்வாங்களாம் சில பேர் ஹஜ்ஜு செய்யும் பொழுது, உலகத்திலே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு கேட்பாங்களாம். அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இது மாதிரி கேட்காதீங்க. சில பேர்கள் இப்படி கேட்குறாங்க, பல பேர்கள் இப்படி கேட்குறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தில் வக்கினா அதாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை எனக்கு நல்லதாக்கிவை, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுன்னு கேட்க சொன்னான் அல்லாஹ். அந்த அடிப்படையில் ரசூலா சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த இடத்துல மாத்திரம் தான் இந்த துவாவை ஓத வேண்டும், அது அல்லாத வேறு எந்த துவாவை ஓதக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அதே முறையில் தான் எல்லா தவாப்பும் செய்ய வேண்டும்.
7 முறை அது மாதிரி தவாஃப் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு 7 முறை முடிந்த பிறகு என்ன செய்யணும்? அங்கே வந்து 2 ரக்காத் தொழ வேண்டும். அது எங்கே தொழ வேண்டும்? கிழக்கு பக்கம் நின்று தொழ வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. கிழக்கு பக்கமாக 4 பக்கம் போகாமல் கிழக்கு பக்கமாக வந்து நின்று அங்கே மேற்கு பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டு அந்த ஒரு பக்கம் மாத்திரம் அங்கே இருக்கிற எல்லா ஏரியாவுமே மக்காமே இப்ராஹிம் தான். அந்த ஒரு இடம் தான் மக்காமே இப்ராஹிம் நினச்சிக்கிட்டு எல்லாமே எப்படி தொழுவது? அந்த ஒரு இடம் தான் மக்காமே இப்ராஹிம் அவங்க கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த கவர்மெண்ட்டு, அது மேலே வந்து அதுதான் மக்காமே இப்ராஹிம்னு சொன்னாக்கா உலகத்தில் போகிற 70 லட்சம் பேர் 1 கோடி பேர் போகிறாங்களே எல்லாம் அது மேலே நின்று சொல்ல முடியும். அப்போ மக்காமே இப்ராஹிம் என்பது கிழக்கு பக்கம் இருக்கிற எல்லா ஏரியாவையும் குறிக்கும். அந்த கிழக்கு பக்கம் நின்று 2 ரக்காத் தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத்தில் என்ன ஓதணும்னு சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்க, குல்லியா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுங்க, துணை சூறாவா. 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்க, குல்ஹு அல்லாஹ் வகுத்து ஓதுங்க. இப்படி பாருங்கள், நம்ம ஆச்சரியமாக இருக்குது ஹதீஸை படிக்கும் பொழுது. ஒரு செயலை செய்வதற்கு அந்த இடத்துல என்ன ஓத வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம இஷ்டத்துக்கு எந்த விதமான அமல்களையும் அந்த ஹஜ் என்ற பெயரில் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் ஓதுகிற சூறாவை கூட இதைத்தான் ஓத வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மார்க்கம் இது. 2 ரக்காத் தொழணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்? நீ போய் ஜம்சம் தண்ணியை குடிச்சிக்கோ, பக்கத்திலே இருக்குது. ஜம்சம் தண்ணி ஆரம்பத்தில் அங்கேயே இருந்தது, அந்த இப்ராஹிம் மக்காமி இடத்துக்கு கீழே தான் இருந்தது ஆரம்பத்திலலாம். இப்போ அதெல்லாம் இப்போ கட்டி எடுத்து பெரிய எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வைத்திருக்காரு. அங்கே போய் தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீரை குடித்து விட்டு நேராக சஃபாவுக்கு செல்ல வேண்டும். சஃபாவில் போயிட்டு அந்த கலிமாயை ஓத வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி நீ காபாவை முன்னோக்கி துஆ செய். இவ்வளோ விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க சொல்ல. அங்கே போய் நின்று சஃபா மர்வாவில் போயிட்டு நின்றுக்கிட்டு என்ன செய்யணுமா? நீ போய் அங்கே முன்னாடி நின்று அல்லாஹ் துவா செய், காபாவை பார்த்து துவா செய். அதற்கு பிறகு நீ ஓட ஆரம்பிக்க வேண்டும். அங்கே இடையில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இப்போ பச்சை லைட் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் ரன் பண்ணணும், கொஞ்சம் ஓடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல என்ன நினச்சி ஓடணுமா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தண்ணிக்காக ஓடிய இடம் இது. அந்த இடத்துல நானும் வந்திருக்கிறேன், எனக்கும் அல்லாஹ் வந்து இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல சிறிதாக ஓடுங்கள். அதற்கு பிறகு மருவா போங்க. அங்கே ஒரு ரவுண்டு முடிஞ்சு போச்சு. மருவாலேருந்து திருப்பி சஃபா வாங்க. சஃபாவுக்கு வந்த பிறகு மருவா போங்கன்னு சொல்லி இறுதியாக மருவாவுக்கு செல்லும் பொழுது 7 தடவை அந்த சை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் மொட்டை அடிக்க வேண்டும் அல்லது முடியை குறைக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்க, இது அல்லாத எத்தனை விஷயங்களை இந்த மக்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் அங்கே உட்காந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். பல நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் உலமாக்கள் வந்து சரியான வழிகாட்டுதல் அவருக்கு சொல்லிக் கொடுக்காம அந்த படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு சரியான மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காம இந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. பார்த்துக்கிட்டு ஏன் கட்டுப்படுத்த முடியலைங்க? யாரை போய் கட்டுப்படுத்துறது? எல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க. துணியாகவும் அதையும் பிடிச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லாத சொல்லிக்கிட்டு கோரஸாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு கோரஸாக புக்கு வச்சு பாடி சொல்லிக்கிட்டு துவா ஒரு ஆள் ஓத 10 பேர் இங்கே வந்து கோரஸாக சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டது? அதை கவர்மெண்ட்டே கட்டுப்படுத்தப்படல. சரி போங்க, நாங்கள் போய் கேட்டுருக்குறோங்க. நாங்கள் அங்கே சவுதியில் இருக்கும்போது அங்கே உள்ள உலமாக்கிட்ட கேட்டுருக்குறோம். இதெல்லாம் கட்டுப்படுத்தலாமே, கட்டுப்படுத்த முடியாது. இப்படி தான் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க. அங்கேருந்து எத்தனை பேர் கட்டுப்படுத்த சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆகையினால ஏன் இதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த ஊர் வந்து புனிதமானது. அங்கிருந்து தான் நேர்வழி கிளம்பி இருக்கிறது. அந்த நேர்வழி உலகம் முழுவதும் சென்று கொண்டே இருக்கும். உலகம் அழிகின்ற வரை சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தைத்தான் வல்ல ரஹ்மான் அங்கே ஆக்கியிருக்கிறான். முதலாக ஆக்கியிருக்கிறான் என்ற விஷயத்தை விளங்கிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் எப்படி செய்ய சொன்னார்களோ அந்த அடிப்படையில் மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் என்றும், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அங்கே தியாகம் செய்யப்பட்டு வந்த வரலாறுகள் அங்கே இருக்கிறது. அந்த வரலாறுகளெல்லாம் தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் அங்கே செல்ல வேண்டும். அதற்காக நாமெல்லாம் ஆசைப்பட வேண்டும் என்ற ஒரு நியத்துக்காக தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால இந்த காபா, அந்த ஹஜ்ஜு என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மிக சிறப்புக்குரியது என்றும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டு சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் என்றும், ஒரு சின்ன குழந்தை போன்று அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லி அவங்க சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் படித்து இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் அந்த புனித பூமிக்கு சென்று தவாப் செய்யக்கூடியவர்களாக, சை செய்யக்கூடியவர்களாக, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸ்ஸஹாபி அஜ்மாயின். அம்மா பஅத். இந்த ஹஜ்ஜை பற்றியும்
அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்கள் என்ற விஷயத்தை பற்றியும் இந்த அரை மணி நேரத்தில் பேச முடியாது என்ற காரணத்தினால கடந்த 3 நாட்களாக நம்முடைய மஸ்ஜிதில் 10 நிமிட மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து 3 நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 10 தினங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஹஜ் சம்பந்தமாக இருக்கிறது. ஆதாரப்பூர்வமான விஷயங்கள், குர்ஆன் வசனங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி செய்தார்கள், அதில் உள்ள சிறப்புகள் என்ன என்பதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை 10 தினத்தில் சொல்லலாம் என்ற அடிப்படையில் 10 நிமிடங்கள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளணும். ஒன்று. அடுத்ததாக இந்த குர்பானி விஷயமாக இந்த 7 பேர் சேர்ந்து மாட்டுக்கு பங்கு என்று சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் 4000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதை ஆரம்ப கட்டத்தில் கொடுத்தும்போது தான் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு. ஏன்னு சொன்னாக்கா எவ்வளோ பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாடை வாங்க முடியும். கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு பங்கு தாங்க, எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னாக்கா அப்போ அவங்களால அங்கே ஏற்பாடு செய்ய முடியாது, விலையும் ஏற்றி விடுவார்கள். ஆட்கள் செல்ல இப்போ தான் நம்ம 10 நாளைக்கு பின்னாடி இருக்கிறோம். இன்னும் போக போக விற்பவர்கள் என்ன செய்வாங்க, பாய் எப்படி வாங்குவாங்க, இவங்க கண்டிப்பாக மாடு அறுப்பாங்க, மற்ற விஷயம் செய்கிறாங்களோ செய்யலையோ மாடு இருக்கிறது ஆடு இருக்கிறதுல ரொம்ப தீவிரமாக தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க கண்டிப்பாக விலையை ஏற்றி விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இவர்கள் நிர்ணயித்த அக்ஸாப்பள்ளியில் நிர்ணயித்த அந்த பணத்தை முன்கூட்டியே கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கு சிரமமாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். சரியா? அதை கவனத்தில் கொண்டுட்டு சீக்கிரமாக அந்த பணத்தை நிர்வாகிகிட்ட கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அந்த குர்பானி கொடுக்க நாட்டம் உடையவர்கள், நியத்து உள்ளவர்கள் எல்லோரும் இந்த துல்ஹஜ் பிறை 1 நம்ம என்ன செய்யக்கூடாது, முடியை வெட்டுவது, நகத்தை வெட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டிய எண்ணம் இருக்கிறதோ அவங்க எல்லோரும் என்ன செய்யணும், நீங்கள் முடியை வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்தியாவை பொறுத்தவரை, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஷக்குடைய தினமாக இருக்குது. இன்றைய தினம் சவுதியில் நேற்று பார்த்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்முடைய அக்கிய கொள்கைப்படி இந்த ஊரில் இன்றைக்கு ஷக்குடைய நாள். இன்று இரவு பிறை தெரிந்தால் நாளை முதல் துல்ஹஜ் பிறை 1ஆக கருத்தில் கொள்ளப்படும். அதனால் இன்றைக்கே நீங்கள் அந்த முடிய வெட்டுதல் மற்றும் நகம் வெட்டுதல் போன்ற விஷயங்களை செய்து கொண்டு குர்பானி கொடுப்பதற்கு நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குர்பானி கொடுத்தார்கள் என்ற சட்டத்திட்டங்களும் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, புத்தகத்தில் இருக்கிறது. அதெல்லாம் படித்து பார்த்து குர்பானி கொடுப்பவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன்.